புதிய தலைமுறை டிஜிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். ஐசிசி T20 வேர்ல்ட் கப் 2026 ஃபைனலில் இந்தியா ஒரு சரித்திர சாதனையை படைச்சிருக்காங்க. ஸோ இதை பற்றி நம்மள்ட்ட டீட்டெயிலாக பேசுறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு கிரிக்கெட் அனலிஸ்ட் திரு ரமேஷ் அவர்கள் இருக்காரு. அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் ரமேஷ். வணக்கம் ஈஸ்வர். இந்த T20 வேர்ல்ட் கப் ஆரம்பித்தப்போ நம்ம இந்திய அணியை எடுத்து பார்த்தோன்னா கொஞ்சம் அங்கேயும் இங்கேயுமா தான் இருந்தாங்க. அது உங்களுக்கே நல்லா தெரியும். பட் ஃபைனல்ஸ்க்கு வந்தப்போ என்ன மாதிரி ஒரு நாக் விளையாடி இருக்காங்க. இந்த வெற்றிக்கு இந்திய அணி எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? அதுக்கு முன்னாடி இந்த வேர்ல்ட் கப்பை ஒரு சின்ன சம்மரைஸ் மாதிரி பண்ணலாம். கண்டிப்பாக. அதாவது இது T20 வேர்ல்டு கப்போட 10th எடிஷன். இது வரைக்கும் 9 நடந்திருக்கு. இது 10வது எடிஷன். இதில் ஒரு 20 டீம்ஸ் விளையாடினாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி பங்களாதேஷ் அதில் பங்கேற்க முடியாமல் போச்சு. பாகிஸ்தானும் அவங்களோட ஒருவேளை இதில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாமல் போயிடுமோங்கிற மாதிரி சுச்சுவேஷன் இருந்தது. பட் அது அவங்களே தானே கிரியேட் பண்ணது. அது யார் கிரியேட் பண்ணாலும் அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருந்தது. திருப்பி அந்த விளையாடுறதுக்கு ஒத்துக்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ பங்களாதேஷ் மட்டும் இந்த நம்மளுக்கு தெரிஞ்ச அதிகமாக கிரிக்கெட் ஆடக்கூடிய கண்ட்ரீஸில் பங்களாதேஷ் மட்டும் இல்லாமல் அவங்க இடத்துக்கு வேறு ஒரு புது டீமை உள்ளே கொண்டு வந்து ஒரு 20 டீம் ஆடின ஒரு வேர்ல்டு கப் ஸ்டார்டட். இதில் குரூப் ஸ்டேஜ்னு பார்த்திங்கன்னா அதில் இந்த மாதிரி 20 டீம் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அது 20 டீமை 4 குரூப்பாக பிரித்தாங்க. ஸோ ஒவ்வொரு குரூப்பில் இருந்தும் டாப் 2 டீம்ஸ் சூப்பர் 8க்கு போனாங்க. அதுலேருந்து 4 டீம் செமிஃபைனல்ஸுக்கு வந்துட்டு அதுலேருந்து நியூசிலாண்டும் இந்தியாவும் ஃபைனல்ஸ் இந்த பிப்ரவரியில் ஆரம்பித்து மார்ச் 8ஆம் தேதி முடிஞ்சது. பிப்ரவரி 26 ஆரம்பித்து 8ஆம் தேதி முடிஞ்சது. கிட்டத்தட்ட 2 கண்ட்ரி ஹோஸ்ட் பண்ண ஒரு டோர்னமெண்ட் இது. ஸ்ரீலங்கா அண்ட் இந்தியா. மொத்தமாக ஒரு 55 மேட்ச் நடந்தது. இதில் 8 கிரவுண்டில் ஹோஸ்ட் பண்ணாங்க. மேட்சஸ் நடந்ததுன்னு நினைக்கிறேன். 8-10 நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஒரு கம்ப்ளீட்டடாக எந்த விதமான அசம்பாவிதமும் இல்லாமல் ஒரு நீட்டாக வெல் ஆர்கனைஸ்டு டோர்னமெண்ட்டாக அது முடிஞ்சது. அதோட ஐசிங் ஆன் த கேக்குன்னு சொல்லணும்னா இந்தியா அந்த ட்ராஃபி வின் பண்ணது. இந்தியா இந்த ட்ராஃபி வின் பண்ணது மட்டற்ற மகிழ்ச்சி நம்மளுக்கெல்லாம் ஒரு இந்தியனாக இருக்கும். ப்ளஸ் கிரிக்கெட் ஜெயிச்சதுங்கிறதுலேயும் ஒரு பெரிய சந்தோஷம் இருக்குது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா கன்வின்சிங் வின். கடைசி வரைக்கும் இந்தியா லாஸ்ட் 3 மேட்சஸ் அவங்க ஆடினது பியூட்டிஃபுல்லாக இருந்தது. நீங்கள் சொன்ன மாதிரி ஆரம்பத்தில் கொஞ்சம் ஒரு மாதிரி உள்ளே வரும்போது கொஞ்சம் அப்படி கால் தடுக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் அந்த கிரவுண்டு எப்படி இருக்குது, நிலம் எப்படி இருக்குன்னுலாம் பார்த்துட்டு அழகாக கால் எடுத்து வச்சு நடக்க ஆரம்பித்தாங்க. ரொம்ப நல்ல டோர்னமெண்ட்டாக முடிஞ்சது ஈஸ்வர். இப்போ இந்த ஃபைனல்ஸுக்கு முன்னாடி நிறையா பேர் பேசிகிட்டு இருந்த ஒரு விஷயம் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. சண்டேனாலே இந்தியாவுக்கு ஒரு மாதிரி ஆகிடும், அதோடு இல்லாமல் அகமதாபாத் அப்படின்னா ஒரு மாதிரி ஆகிடும், ஃபைனல்ஸ்னால் ஒரு மாதிரி ஆகிடும் அப்படின்னு நிறையா ப்ரெடிக்ஷன்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி ஒரு இடத்துலேருந்து ஒரு கம்ஃபர்டபுள் வெற்றியை பதிவு பண்ணதுக்கு முக்கிய காரணமாக என்ன பார்க்குறீங்க? எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட் டைம்னு ஒன்று உண்டு இல்லை, இல்லாமையிலேருந்து இருக்கும் தன்மைக்கு வரத்துக்கு முதல்னு ஒன்று இருக்கணும் இல்லை. 2023 இதே அகமதாபாத்தில் இந்திய ரசிகர்கள் கண்ணீரோட வெளில போனதை நம்மளால் பார்க்க முடிஞ்சது. அது அந்த மாதிரி இருந்ததுக்கு பிராயச்சித்தம் தான் நேற்று நடந்தது. அது எல்லாத்துக்குமே ஒரு நம்பர் ஃபஸ்ட்டுங்கிறது ஒன்று உண்டு. அது நேற்று பண்ணாங்க. அவங்க எல்லாமே நீங்கள் ஒரு இது வரைக்கும் நடந்ததை வச்சுட்டு நம்ம இதுக்கும் அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறது தப்புங்கிறத இந்தியன் டீம் ப்ரூவ் பண்ணாங்க. அதனால தான் நம்ம எப்போவுமே சொல்கிறோம், பாஸ்ட்டை பற்றி பேசாதீங்க, போன ஜென்மத்தில் என்ன தெரியுமா ஆச்சு அப்படின்லாம் பேசி பிரயோஜனம் இல்லை, இப்போ என்ன நடக்குதுன்னு தான் பேசணும் அப்படிங்கிறத இந்தியன் டீம் மறுபடியும் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. எந்த இடத்துல தொலைச்சோமோ அந்த இடத்துலையே அந்த பொருளை எடுத்திருக்காங்க. அதே அகமதாபாத்தில் அதே மாதிரி அதே கூட்டத்துக்கு பொருளை வச்சு அவனையே போடுங்கிற மாதிரி அப்படி போடுங்கிற மாதிரி. அப்படி வரீங்களா நீங்கள்? ஸோ அந்த மாதிரி இருந்தது. வெரி வெரி கன்வின்சிங் வின். நீங்கள் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் எனி கேம் ஃபார் தட் மேட்டர் அதில் வெற்றி தோல்விலாம் சகஜம். ஏன்னா அன்றைக்கி தோத்துட்டாங்கிறதுனால இனிமேல் எப்போ அங்கே ஆடினாலும் தோப்பாங்கங்கிற அர்த்தம் கிடையாது. அப்படி தானே பேசப்பட்டு இருந்தது. அதான் அப்படி பேசப்படக்கூடாதுங்கிறேன். நான் பாஸ்ட்டை பற்றி பேசி இப்போ நம்மளோட ப்ரெசண்ட்டையும் ஃப்யூச்சரையும் நம்ம கெடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன். நான் அது வச்சுக்கலாம், அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அவ்வளோதான். அதை வச்சுக்கலாம். அதிலேருந்து கற்றுக்கொண்ட பாடங்களை நம்மளை உள்வாங்கிட்டு அதை இருக்கிற மிஸ்டேக்கை நிவர்த்தி பண்ணால் ஜெயிக்க முடியுங்கிறத இந்தியா காமிச்சாங்க. ஒரு வின்னிங் காம்பினேஷன் டீம் தான் இது. ஸ்டார்டிங்லேருந்து பெரிய சேஞ்சஸ் எதுவுமே இல்லை. சஞ்சு சாம்சனை லேட்டராக தான் ஆட் பண்ணாங்க. 2024 ஸ்குவாடில் இருந்தார் இதே சஞ்சு. 2026 ஸ்குவாடில் தான் இருந்தார். இடையில ஒரு மேட்ச் மட்டும் அபிஷேக் சர்மாக்கு இன்ஜுரிங்கிறதுனால ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக அவரை ஆட் பண்ணாங்க 11ல். அதுக்கப்புறம் அவருக்கு கொடுத்த வாய்ப்பை எந்த அளவுக்கு யூட்டிலைஸ் பண்ணி இன்றைக்கி எல்லார் மனசுலேயும் ஒரு சேட்டனா எல்லார் வீட்லேயும் குடி புகுந்திருக்காரு. அதாவது சஞ்சு சாம்சன் ஒரு மாதிரி ஒரு ஃப்ளாம்பாயிண்ட் கிரிக்கெட்டர்.
நம்ம அவருடைய பர்ஃபார்மன்ஸை நம்ம டொமஸ்டிக் கிரிக்கெட்டில் பார்த்துருக்கோம், ஐபிஎல்லில் கன்சிஸ்டண்ட்டாக பார்த்துருக்கோம். ராஜஸ்தான் ராயல்ஸ் லீட் பண்ணுறவர் அவர். அவருடைய சில இன்னிங்ஸ் வந்து கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி இருந்திருக்கு, நம்ம பார்த்துருக்கோம், ரசிச்சிருக்கோம், கைத்தட்டியிருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு பிளேயர் வந்து எப்போ நீங்கள் இந்தியன் ஸ்குவாடுக்குள்ளே வரீங்களோ அந்த இந்தியன் ஸ்குவாடுக்கு ஏற்ற மாதிரி அந்த அந்த மேனேஜ்மெண்ட்டோட இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி அவர் ஆட வேண்டிய ஒரு கடமை வருது. அதில் வந்து சம்டைம்ஸ் என்ன ஆகுதுன்னா, ஆரம்பத்தில் என்ன ஆச்சு அப்படின்னா, அவருடைய ஸ்டைல் ஆஃப் பேட்டிங் வந்து எக்ஸ்பெக்டேஷன் லெவலுக்கு மேட்ச் ஆகாமல் இருந்ததுனால அவர் நிறைய ஃபெயிலியர் சந்திக்க வேண்டியிருந்தது. ஸோ நிறைய ஃபெயிலியர்ஸ் அவர் சந்தித்தார். அவருடைய கரியர் கிராஃப்னு எடுத்து பார்த்தாலே நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கிற ஒரு இசிஜி மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கிற ஒரு கரியர் தான் வருது. ஸோ இந்த இதில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் வந்து ஆஃப் கலர், அதனால உள்ளே வந்தவர் தான் இஷான் கிஷன். ஸோ அந்த அவருக்கு ஒரு பேக்கப் இருக்கணும்னு சொல்லிட்டு உள்ளே வந்தவர் தான் இஷான் கிஷன். கடைசியில் பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேர் தான் ட்ராஃபி அடிச்சு கொடுக்கறதுக்கு உதவினாங்க. கண்டிப்பாக ஏன்னா அந்த மாதிரி அமைஞ்சது அது. ஸோ சஞ்சு என்னாச்சு அப்படின்னா, அந்த மாதிரி ஒரு ஆஃப் கலரில் இருந்த ஒரு ஆள் வேறு வழி இல்லாமல் அவரை கொண்டு வந்து நம்ம இறக்கணுங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்ததுனால உள்ளே வந்தார். அதுக்கப்புறம் இந்த டோர்னமெண்ட்டை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, நான் ஃபெயில் ஆகிட்டேன், ஆனால் என்னை நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க. கம்பீர் வந்து நல்ல ஃபுல் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தார் அவர் சஞ்சுவுக்கு. அவர் வந்து ஃபெயில்னு சொல்லிட்டு அவர் ஸ்குவாடை விட்டு தூக்கலை. அவரை செலக்ட் பண்ணாங்க, அகர்கரும் கம்பீரும் செலக்ட் பண்ணாங்க. தே ஹேட் கான்ஃபிடன்ஸ் இன் சஞ்சு. என்றைக்கு இருந்தாலும் ஷைன் பண்ணக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் தான் அவருங்கிறத மாதிரி அவங்களுக்கு ஒரு அபிப்பிராயம் இருந்ததுனால வச்சுருந்தாங்க. என் மேலே இருந்த உங்கள் கான்ஃபிடென்ஸுக்கு நான் உங்களுக்கு அடித்து கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி அப்படி சொல்கிற மாதிரி அவருடைய கடைசி 3 மேட்சஸ் பர்ஃபார்மன்ஸு 3 கன்சிக்யூட்டிவ் 80+, 3 கன்சிக்யூட்டிவ்ஸ் பிளேயர் ஆஃப் த மேட்ச், பிளேயர் ஆஃப் த மேட்ச் இல்லாட்டா கடைசியில் இல்லாட்டா கூட பிளேயர் ஆஃப் த சீரீஸ் வாங்குற அளவுக்கு பர்ஃபார்மன்ஸு. இந்த டோர்னமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவர் ஆடினது 5 மேட்ச் தான். இந்த டோர்னமெண்ட்டில் அவர் ஆடினது 5 மேட்ச் தான். பட் அவர் தான் ஹையஸ்ட் ரன் ஸ்கோரர், ஹையஸ்ட் 6 ஹிட்டர், ஹையஸ்ட் பவுண்டரி ஹிட்டர், ஹையஸ்ட் ஸ்ட்ரைக் ரேட் வச்சுருக்கிறவர். பிளேயர் ஆஃப் த சீரீஸ் அவர் தான். ஆடின மேட்ச் என்னமோ 5 தான். இதுதான் பர்ஃபார்மன்ஸுங்கிறது. குறிப்பாக ஸ்கையை பற்றி கேட்காம இருக்க முடியாது. இந்திய அணியோட கேப்டன் அவர் பொறுப்பேற்றதுக்கு அப்புறமா ஆஸ் எ கேப்டனாக ஒரு சீரீஸ் கூட இந்திய அணி தோற்றதே கிடையாது. அவர் பேட்டிங்கில் நிறையா குளறுபடிகள் இருந்தது. நீங்கள் சொன்ன மாதிரி அந்த இசிஜி மாதிரி தான் மேலேயும் கீழேயுமா தான் இருந்தது. அப்படி ஒரு இடத்துலன்னு பார்க்கும்போது இந்திய அணியை இந்த அளவுக்கு கொண்டு வந்து தொடர்ச்சியாக 2வது கப்பு வெற்றி பெற அளவுக்கு இந்திய அணியை கேப்டன்ஷிப், அதாவது ஹர்திக் பாண்டியாவுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு பேசப்பட்ட ஒரு இடத்துலேருந்து ஸ்கைக்கு கொடுத்ததை நிறையா பேர் விமர்சனமும் பண்ணாங்க. அப்படி ஒரு இடத்துலேருந்து இது வரைக்கும் எந்த சீரீஸுமே தோக்காமல் T20 வேர்ல்ட் கப் வந்து வேர்ல்ட் கப்பையும் வாங்கி கொடுத்த பெருமை எப்படி இருக்குது? பிரமாதமாக இருக்குது. ஆஸ் அ கேப்டன், ஆஸ் அ பிளேயர் அவர் என்னங்கிறது அப்புறம் பேசலாம். ஆஸ் அ கேப்டன் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த டீமை அவர் நடத்திட்டு போன விதம், பர்டிகுலர்லி இது என்னென்ன மிஸ்வர் நீங்கள் இது என்ன இதில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம்னா, கேப்டனுங்கிற ஒரு ஆள் விஷயத்தை கிரவுண்டில் கண்ட்ரோல் பண்ணுற ஆள், கோச்சுங்கிற ஆள் கிரவுண்டை விட்டு வெளியே கண்ட்ரோல் பண்ணுற ஆள். வெளியே உட்காந்து ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி இது இப்படி பண்ணணும், பிளான் பண்ணி இது இப்படி பண்ணணும், இது இந்த இடத்துல போலிங் சேஞ்சஸ் இப்படி கொண்டு வரணும், இந்த ஆள் இந்த இடத்துல இன்ட்ரடியூஸ் பண்ணணும், பேட்டிங் ஆர்டரில் இந்த சேஞ்சஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் டிசைட் பண்ணுறது. இன்ஃபேக்ட் 11 செலெக்ஷன்லேருந்து 15லேருந்து 11 எப்படி செலக்ட் பண்ணுறதுலேருந்து கோச்சோட பார்ட்டிசிபேஷன் இருக்குது. இன்ஃபேக்ட் கோச்சோட கை தான் ஓங்கி இருக்கும் அந்த இடத்துல. அதுக்கு ஒரு எந்தெந்த ஏரியாவில் ஒரு கேப்டனுக்கு ஒப்புதல் இல்லையோ அதை அவர் தெரிவிக்கலாம். 2 பேரும் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வரலாம். அதுக்கப்புறம் கிரவுண்டுக்குள்ளே போயிட்டா அதை வழி நடத்த வேண்டியது, அங்கே செஞ்சு காட்ட வேண்டியது கேப்டனோட பொறுப்பு. இங்கே இவரால் எதுவும் பண்ண முடியாது. கோச் உள்ளே தான் இருக்கார், அவ்வளோதான். அவர் வந்து இப்படிலாம் பண்ணுன்னு சொல்லி உங்களை அனுப்பிட்டாங்க, நீங்கள் உங்களை தூக்கி தண்ணியில் போட்டாச்சு, இப்படி நீஞ்சணும்னு சொல்லி நீஞ்ச வேண்டியது நீங்கள். அங்கே போய்ட்டு நீங்கள் பண்ணணும். இது வந்து வெறும் கேப்டனுக்கு மட்டும் இல்லை, எல்லா பிளேயர்ஸுக்கும் பொருத்தும். உன்னோட ரோல் இது, நீங்கள் இது போய் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அந்த ரோலை அந்த மாதிரி பண்ணணும். பண்ணலைன்னா உங்களுக்கு என்டையர் ஸ்ட்ராட்டஜி மாறும், அது எல்லாத்தையும் மாற்றுற மாதிரி ஆகிடும். ஸோ இந்த கேப்டன்சி நம்ம பாராட்டுறது என்னென்னா, அந்த கேப்டனுக்கும் கோச்சுக்கும் எக்ஸலண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது. நீங்கள் இப்போ அரசியலில் கூட சொல்லுவாங்க தெரியுமா, இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் அந்த ஸ்டேட்டு பயனடையும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா. அப்படி இருந்தால் டீமுக்கு பெனிஃபிட் அது. அந்த மாதிரி இருந்தது. நீங்கள் இதுக்கு முன்னாடிலாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க, கேப்டனுக்கும் கோச்சுக்கும் ஒத்து வராது. இதெல்லாம் நம்ம வந்து கும்பலே இருக்கும்போது விராட் கோலி கேப்டன்சியில் இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அந்த மாதிரி நிறைய இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இருக்கிற கேப்டன் அண்ட் கோச் பார்த்துருக்கோம். இந்த காம்போ பார்த்தீங்கன்னா, இந்த டியூவோ
பிரமாதமாக ஜெல்லான டியோ. அதனால ஒருத்தரோட இந்த ஓப்பனிங் அந்த பேட்ஸ்மேன் 2 பேர் ஆடும்போது சொல்லுவாங்க, இவங்க 2 பேரும் அவங்க ஸ்டேட்டுக்கே ஒன்றா ஆடுறவங்க. கம்பீரும் சேவாக ஆடும்போது சொல்லுவாங்க, 2 பேரும் டெல்லிக்கு ஒன்றா ஆடுறவங்க, நார்த் ஜோனுக்கு ஒன்றா ஆடுறவங்க, இந்தியாவுக்கு ஒரே மாதிரி ஓப்பன் பண்ணுறவங்க. இவங்க வந்து எஸ் நோ சொல்லணுங்கிறது அவசியம் இல்லை, அவங்களோட பார்வையிலே அவங்களுக்கு புரியும் ரன் ஓடும்போது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஐபால் டு ஐபால் நீங்கள் கான்டாக்ட் இருக்க ஆரம்பிச்சிடுச்சுன்னா அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். அதுக்கு எக்ஸலண்ட் ப்ரூஃப் சூர்யாவோட கேப்டன்சி. இந்த மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி தோல்விங்கிறதே இல்லாமல் கொண்டு வருது. இந்த இடத்துல நீ பாராட்டப்பட வேண்டிய ஆள் வந்து கம்பீரும் தான். T20 ஐ மீன் ஒயிட் பால் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் பர்டிகுலர்லி T20யில் அந்த ஆள் பெரிய மன்னன், ஒரு பெரிய கோச்சுங்கிறத திருப்பியும் நிரூபிச்சிருக்காரு. ஏன்னா அவர் மேலே நிறையா விமர்சனங்கள் இருந்தது. டெஸ்ட்டு கோச் பண்ணும்போது இந்த கோச் வேணாம், வேறு கோச்செல்லாம் மாற்றிடுங்க, விவிஎஸ் லக்ஷ்மண்லாம் எடுத்துகிட்டு வாங்கன்னு நிறையா விமர்சனம்லாம் இருந்தது. அவர் ரொம்ப கெடுபிடியான ஆள் தான், ஃப்ளெக்சிபிளாக இருக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரி நிறையா பேச்சுக்களும் வரும். அவரோட இந்த செட் ஆஃப் கோச்சிங்கை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? யங்ஸ்டர்ஸை அவர் பேக் பண்ண விதத்தை எப்படி பார்க்குறீங்க? எக்ஸ்பீரியன்ஸையும் ஆல்சோ பேக் பண்ணியிருக்காரு. கரெக்ட். அவர் கெடுபிடியான ஆள் தான். அவர் வந்து அவர் மூஞ்சில் சிரிப்புங்கிறது பார்க்க முடியாது. எப்போ பார்த்தாலும் எள்ளும் கொள்ளும் வெடிக்கிற மூஞ்சி, ஒரு ஃப்ரெண்ட்லி ஃபேஸ் கிடையாது. அந்த மாதிரியான ஒரு ஆள் தான் அவர். நான் வச்ச முயல், நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் அப்படின்னு சொல்கிற ஒரு ஆள், நான் வச்சது தான் சட்டம்னு பேசுகிற ஆள் தான் அவர். அப்படி தான். அதுக்காக அவர் நிறைய கிரிட்டிசிசத்தை சம்பாதிச்சிருக்காரு எங்கிட்ட இருந்து கூட. நானும் அவர் ஆரம்பத்தில் ரொம்ப பாராட்டின ஆள். அதுக்கப்புறம் எனக்கும் அவர் மேலே கோபம் வந்து அவருடைய சில டீம் செலெக்ஷன், சில குறிப்பிட்ட பிளேயருக்கு அவர் கொடுக்குற சலுகைகள், இதெல்லாம் சில குறிப்பிட்ட பிளேயர்ஸை அவர் வந்து கங்கணம் கட்டிட்டு அழிக்க முற்பட்டது. இதே வார்த்தையை நான் சொல்கிறேன், அழிக்க முற்பட்டது. இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது ஒரு ஒரு கிரிட்டிசிசத்துக்கு ஆளான ஒரு ஆள் தான், இல்லைன்னு மறுக்க முடியாது. ஆனால் என்ன ஆச்சு அப்படின்னா, என்ன ஆகும் அப்படின்னா, சில சமயத்தில் என்ன ஆகும்னா, நீங்கள் பண்ணுற தப்பு உங்களுக்கு நல்லதாக அமைஞ்சிடும் சில சமயம். அதுமாதிரி இப்போ நீங்கள் சொல்லுவாங்க, ஒரு திடீர்னு ஒருத்தன் ஓடி வந்து உங்கள் பக்கத்தில் ஒழிஞ்சிக்கிட்டு நான் இல்லைன்னு சொல்லி என்னை குத்துறதுக்கு ஆள் வராங்கன்னு சொல்கிறாருன்னு வைங்க. நீங்கள் அந்த ஆள் வந்துட்டு நீங்கள் அந்த மாதிரி ஒரு ஆள் ஓடி வந்தாரான்னு கேட்குறாரு, நீங்கள் வந்து இல்லைன்னு போய் சொல்கிறீங்க. போய் சொல்லக்கூடாதுங்கிறது தானே நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறது. அந்த மாதிரி இங்கே யாரும் வரலையப்பான்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படியான்னு சொல்லிட்டு அந்த ஆள் ஓடிட்டார், இவனை நீங்கள் காப்பாற்றிட்டீங்க. நீங்கள் சொல்கிற பொய் ஒரு உயிரை காப்பாற்றிச்சு இல்லை. அது மாதிரி நீங்கள் பண்ணுற சில தப்பு வந்து சில சமயம் நல்லது பண்ணும். இவருடைய ரிஜிடிட்டி இருக்குல்ல, அவருடைய கடினத்தன்மை இருக்குல்ல கம்பீரோடது, அது சில சமயத்து டீமுக்கு உதவ ஆரம்பிச்சிடுச்சு. சில சமயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கோம், ஹர்ஷித் ராணாக்கு ரொம்ப ஃபேவர் பண்ணுறாரு, அந்த அளவுக்கு டியூவா, அந்த அளவுக்கு ஒர்த்தா அவன், மற்றவங்களுக்கே அந்த மாதிரி ஒரு சலுகை கொடுக்க சலுகைன்னா இந்த மற்றவங்களை ஏன் கன்சிடர் பண்ண மாட்டேங்கிறாரு அப்படிலாம் பேசியிருக்கோம். கடைசியில் ஹர்ஷித் ராணா ப்ரூவ் பண்ணார். பட் அவர் ஆல்ரவுண்டர்னு இவர் சொன்னது தான் தப்பு, அது கொஞ்சம் ஓவர். சில சமயம் நடிப்பு நல்லா இருக்கும்போது ஓவர் நடிப்பும் இருக்கும்ல, அந்த மாதிரி அது கொஞ்சம் அவர் நல்ல போலர்னு சொல்லுங்க ஒத்துக்கிறேன், நல்ல கிரிக்கெட் ஆடுறான்னு சொல்லுங்க ஒத்துக்கிறேன், ஆனால் அவர் ஆல்ரவுண்டர்லாம் சொல்லாதீங்க நீ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கபில் தேவ் மாதிரி ஆளுங்களெல்லாம் அவமானப்படுத்தக்கூடாது, அப்படிலாம் சொல்லக்கூடாது. அதனால அவர் பரவாயில்ல. இப்போ என்ன சொல்ல வந்தேன்னா, அவர் சில பேர் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை, சில பேருக்கு பின்னாடி அவர் ஓடினது, அது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் அவர் விட்டு கொடுக்கவே இல்லை. கடைசி வரைக்கும் அவருக்கு லாங் ரன் கொடுத்தாரு. அபிஷேக் சர்மா விட்டு கொடுக்கவே இல்லை, லாங் ரன் கொடுத்தாரு. வருண் சக்கரவர்த்தியை விட்டு கொடுக்கல கடைசி வரைக்கும். இந்த மேட்ச் ஃபைனல்ஸில் கூட அவரை தூக்கணும்னு இப்போ பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம், கவாஸ்கர் மாதிரி ஜாம்பவான்லாம் கூட வருணை தூக்கிட்டு குல்தீப் வரணும்லாம் பேசிட்டு இருந்தாங்க. அபிஷேக்கையும் தூக்கணும். ஆமாம், அபிஷேக் தூக்கிட்டு ரிங்கு வரணும்லாம் பேசிட்டு இருந்தார். அவர் பேசலாம் இல்லை, அவருக்கு மைக் இருக்குல்ல, அது பேசலாமே. ஆனால் அவருக்கு ஒரே கடைசி 3 மேட்ச் பாருங்கள், நோ சேஞ்ச் இந்த டீம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. இதுக்கு நடுவில் பெரிய நம்ம இந்த ப்ரெஸ்லாம் வந்து அது வந்து பேனை பெருமாளாக்கி என்னெல்லாமோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் சில பேர் என்ன சொன்னாங்கன்னா, ஃபஸ்ட்டு செமிஃபைனல்ஸுக்கு முன்னாடி முதல் நாள் இன்டர்வியூவில் சூர்யா வந்து நாளைக்கு டீம் எப்படி இருக்கும்னு கேட்டான்னா, ஒரு சேஞ்ச் இருக்காது, நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொன்னார் கிளியராக. ஆனால் ஃபைனல்ஸுக்கு முந்தின நாள் இன்டர்வியூவில் வந்து அவர்கிட்ட கேட்கும்போது ஒரு சேஞ்ச் இருக்காதுன்னு அவர் சொல்லலை, நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணுங்களேன்னு சொல்லிட்டு போனார். அப்போ கண்டிப்பாக சேஞ்ச் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்னெல்லாமோ சொல்ல ஆரம்பித்தாங்க. கடைசியில் கம்பீர் ஸ்டக் டு இஸ் டீம். அந்த டீம் மேலே அவருக்கு அசாத்திய நம்பிக்கை இருந்தது. இன்னொன்று கொஞ்சம் கம்பீரை பற்றி தெரியும், அவர் வந்து இந்த அறம் சார்ந்த விஷயங்கள்லாம் அவருக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். இந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சென்டிமெண்டல் டைப்பு. இந்த டீம் வந்து ஜெயிக்குது, இந்த டீமுக்குள்ளே சில ஓட்டைகள்லாம் இருக்கலாம், ஆனால் எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு தேவை விக்ட்ரி.
அந்த ஜெயிக்குது. இந்த டீம் 3 மேட்சை கன்சிஸ்டண்ட்டாக ஜெயிச்சுட்டு வராங்க, நல்லா ஜெயிக்கிறாங்க, கன்வின்சிங்காக ஜெயிக்கிறாங்க, தொடச்சிக்கோன்னு எதுவும் பண்ணல அப்படின்னு இருக்கும்போது அந்த டீம் மேலே முழு நம்பிக்கை வச்சார். டீம் அதுக்கு பதில் கொடுத்துருச்சு. ஓகே. நம்ம அப்படியே நம்ம செமிஃபைனல் எடுத்து பார்த்தோன்னா இந்தியன் பவுலிங் மேலே நிறையா விமர்சனம்லாம் இருந்தது. பேட்டிங் இருக்கிற அளவுக்கு பவுலிங் இந்தியாட்ட இல்லை, ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. வருண் சக்கரவர்த்தி மேலே தான் ஸ்பின்னில் ரொம்ப நம்பிக்கை வச்சுருந்தாங்க, அவருமே நிறையா ரன்ஸ் லீக் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் பேசப்பட்டுட்டு இருந்தது. பட் ஆனால் நேற்று ஃபைனல்ஸில் பார்க்கும்போது அந்த பிச்சில் வந்து பேட்டிங் தான் ஃபேவராக இருக்குன்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டு பேட்டிங் இந்தியா பிடிக்கிற வரைக்கும் பேட்டிங்கில் நிறையா ரன் வந்துட்டு இருந்தது. அப்படியே இந்தியா பவுலிங் போடும்போது இந்தியா இந்த பிச்சு வந்து பவுலிங்க்கும் ஃபேவராக இருக்கும்னு அப்போ தானே தெரியுது. நியூசிலாந்து பவுல் பண்ணும்போது அது தெரியலையே சுத்தமாக. எக்ஸாக்ட்லி. அது வந்து இன்ஃபேக்ட் அது வந்து ஒரு கவுண்டர் ஆன்டி கிளைமேக்ஸ் மாதிரி ஆயிடுச்சு. அது என்னென்னா எல்லாருமே பேசிகிட்டு இருந்தது வந்து செகண்ட் போல் பண்ணும்போது இந்தியா ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க, டியூஸ் இருக்கும், அந்த மாதிரி அதில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க, அவங்க ரன்ஸ் போகும் அப்படிலாம் பேசிட்டு இருந்தாங்க. பட் அதுக்கு ஆப்போசிட்டாக இருந்தது. நடந்தது என்னவோ பார்த்தா அதுக்கு ஆப்போசிட்டாக இருந்தது. இதுக்கு தான் இந்த பண்டிட்ஸ்லாம் வந்து உட்காந்து அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் அப்படிலாம் சொல்லும்போது நீங்கள் கூட என்கிட்ட சில இன்டர்வியூவில் கேட்கும்போது கூட அதெல்லாம் எதுக்குங்க? எந்த மாதிரி பண்டிட் சொல்கிறீங்க? பண்டிட்ஸ்னால் நான் சொல்கிறது அந்த விஷயம் தெரிஞ்சதாக காமிச்சிக்கிறாங்களே அறிவுஜீவிகள், அவங்கெல்லாம் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரிலாம் இது வந்து கிரிக்கெட் வந்து ஒரு கேம் ஆஃப் அன்சர்டனிட்டிஸுங்க. அது என்ன வேணாலும் நடக்கும். நீங்கள் அதெல்லாம் எதுவுமே சொல்ல முடியாது. இப்போது நீங்கள் இந்தியன் போலிங் வீக்காக இருக்குன்னு நீங்கள் இப்போ சொல்கிறீங்க, நீங்கள் சூப்பர் 8க்கு வரத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்க மாட்டீங்க. ஏன்னா அப்போல்லாம் பேட்டிங் தான் வீக்காக இருந்தது. அந்த பேட்டிங்கில் இருந்த ஓட்டையை வந்து கவர் பண்ணது பும்ராவும் வருண் தான் ஆரம்ப ஸ்டேஜில் இதே டோர்னமெண்ட்டில். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா பேட்டிங் கிளிக் ஆனோடனே உங்களுக்கு போலிங் இல்லாமல் போன மாதிரி அப்பியரன்ஸ் தெரியுது உங்களுக்கு. போலிங்கில் இருக்கிற சில குறைகளை பேட்டிங் வந்து கிளிக் ஆனதுக்கப்புறம் அவங்க அது போர்வை போட்டு மறைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கடைசி வரைக்கும் அப்படி தான் நடந்தது. நீங்கள் பார்த்தீங்கன்னா சரி, இந்தியாவில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நான் அடிக்கடி சொல்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு T20ன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் 5 bowlers இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் 5 bowlersோட போகிறீங்க, அதில் வந்து கோ டு bowlersன்னு 3 பேர் இருப்பாங்க. ஓகே, இப்போ இந்த இந்தியன் டீம் எடுத்திங்கன்னா பும்ரா, ஹர்ஷ்தீப் அண்ட் வருண், இந்த 3 பேரும் கண்டிப்பாக 4 ஓவர் போடக்கூடிய bowlers. 4 ஓவர் போடணும் இந்த 3 பேரும். இந்த 3 bowlersல 12 ஓவர் ஆச்சா? இந்த 3 bowlersல 2 bowler ஃபெயில் ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் காலி, மேட்சே காலி, மேட்ச் போச்சு உங்கள் கையை விட்டு. இந்த 3ல் 3 கிளிக் ஆகணும், அல்லது அட்லீஸ்ட் 2வது கிளிக் ஆகணும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு 8 ஓவர் கேரண்டீடாக இருக்கணும். 12ல் 8 கண்டிப்பாக டைட்டாக இருக்கணும் உங்களுக்கு. ஓகே, மீதி இருக்கிற 12 போக மீதி இருக்கிற 8 ஓவரை 3 பேர் போடணும். ஏன்னா அந்த மீதி இருக்கிற அந்த 8 ஓவர் போடக்கூடிய 2 பேர் அடுத்த லெவலில் இருக்கக்கூடிய ஆட்கள். ஒரு ஹர்திக் பாண்டியா, அக்சர்னு வச்சுக்கோங்களேன் உதாரணத்துக்கு. அக்சரை நான் அப்படி குறைச்ச மதிப்பிடலை, பட் உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஹர்திக் பாண்டியா, அக்சர்னு வச்சுக்கோங்க. இதில் வந்து ஹர்திக் பாண்டியா ஒரு வேளை ரன் லீக் பண்ணுறாருன்னா 6th bowler ஆப்ஷன் உங்களுக்கு ஒன்று வரணும். அது இந்தியாவில் பெருசாக இல்லை. அதனால் என்ன ஆச்சு, கடைசி ஒரு 3 மேட்ச் 2 மேட்ச் 5 bowlersோடையே ஓட்டுற மாதிரி பண்ணாங்க இவங்க. ஸோ அந்த சிவன் துபையை கொண்டு வரும்போதெல்லாம் ஒரு தானம் கொடுக்குற மாதிரி தான் இருந்தது அது. ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த 8 ஓவர் வந்து உங்களுக்கு இன்னொரு bowler உங்களுக்கு இருக்கணும், ஆனால் இல்லை. இதை வச்சுட்டு சமாளிக்கணும். அன்ஃபார்ச்சுனேட்லி நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த 12ல் 2 பேர் கிளிக் ஆகணும்னு சொன்னேன் இல்லையா, அதில் வந்து கிட்டத்தட்ட 2 பேர் ஃபெயில் ஆகிறாங்க. ஹர்ஷ்தீப் விக்கெட் எடுத்தால் கூட அவரும் லீக் பண்ணுறாரு ரன்ஸு. வருண் ஃபார்ம்லேயே இல்லை சுத்தமாக. இந்த கடைசியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டோட்டலி அவுட் ஆஃப் ஷாட்ஸ். கடைசி 3-4 மேட்ச்சு, பர்டிகுலர்லி லாஸ்ட் 3 மேட்சஸ், அது இது என்ன நாக் அவுட் மேட்சஸ் எல்லாமே, அது எல்லாமே அவர் ஆஃப் கலர். அப்படி இருக்கும்போது அந்த முதல்ல இருக்கிற 3 கோ டு bowlersல 2 பேர் கிட்டத்தட்ட ஃபெயில். ஒருத்தர் சுத்த ஃபெயிலியர், ஒருத்தர் வந்து கிட்டத்தட்ட ஃபெயிலியர். ஹர்ஷ்தீப் காப்பாற்றினது பும்ரா ஒன்று தான். அதனால் அப்போ என்ன ஆச்சுன்னா அந்த இடத்த இட்டு நிரப்புறதுக்கு அக்சர் இருந்தார். ஸோ ஒருவேளை நீங்கள் அந்த அக்சர் ஹர்திக் பாண்டியாவோட அந்த 8 ஓவர் இருக்குது பாருங்கள், அதில் நீங்கள் திருப்பி ரன்னு கொடுக்க போயிருந்தீங்கன்னா அப்போது அசிங்கமாக ரொம்ப பேத்தட்டிக்காக போயிருக்கும் இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும். எதுக்கு சொல்ல வரேன்னா, நீங்கள் போலிங் வீக்குன்னு சொன்னது கடைசியில் போலிங் வீக்காக அப்பியர் ஆச்சு, தென்பட்டது. பிகாஸ் உங்களுக்கு அதுக்கு முன்னாடி பெட்டராக காமிச்சிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி பெட்டராக காமிச்சிருந்ததுனால கடைசியில் இப்படி இருந்தது. ஒரே ஒரு விஷயம், வருண் சக்கரவர்த்தியை இப்போ ஆப்போனன்ட்ஸ்லாம் நல்லா ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் ஹி இஸ் டூ ஸ்மார்ட் அ bowler. அவர் கரெக்டிவ் ஆக்ஷன்ஸ்லாம் எடுத்துகிட்டு வருவார் பின்னாடி. ஸோ நீங்கள் இப்போ பும்ரா இருக்கிற ஒரு டீம் வந்து எப்படிங்க வீக் போலிங் டீமாக இருக்க முடியும்? ஓகே, இப்போ அப்படியே நம்ம நியூசிலாந்து எடுத்துக்கிட்டோன்னா, நியூசிலாண்டில் ரொம்ப ஸ்ட்ராங் பவுலிங் லைனப் வச்சுருந்தாங்க.
ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஸ்டேபிளா பேட்டிங் பண்ற 2 ஹிட்டரும் இருக்காங்க. இந்த மிடில் ஆர்டரை ஏன் ஸ்ட்ரெங்தன் பண்ணல நியூசிலாண்ட பொறுத்தவரைக்கும்? அவ்வளோதான் வச்சுட்டு வஞ்சகம் பண்ணுறாங்க. கொண்டு வந்த 15ல் தானே நீங்கள் ஆட முடியும். ஓகே. அவ்வளோதான். அந்த இருக்கிற 15ல் ரொட்டேட் பண்ணுறாங்க. அவ்வளோதான் இருக்குது உங்ககிட்ட. போலிங் இருக்கிற அளவுக்கு அவங்கள கடைசி வரைக்கும் தூக்கி நிறுத்தி கொண்டு வந்தது வந்து அவங்களுடைய ஃபீல்டிங் தான். சரி, நேற்று கூட பார்த்தீங்களா ரச்சின் ரவீந்திராவோட அந்த கேட்ச்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, சூரியகுமாரோட ஃபஸ்ட்டு பால் ஆடுற ஷாட்டு, அந்த கேட்ச்லாம் வந்து இதெல்லாம் அவுட் ஆஃப் த ப்ளூ. இதெல்லாம் இப்போ அவங்க ஃபீல்டிங் தான் அவங்கள வந்து கிட்டத்தட்ட 70% தூக்கிட்டு வந்தது. மீதி ஒரு ஒரு 60% ஃபீல்டிங் தூக்கிச்சு, ஒரு 30% போலிங் தூக்கிச்சு, மீதி தான் 20% மீதி இருக்கிறது தான் அவங்களுக்கு பேட்டிங் காப்பாற்றிச்சுன்னு வச்சுக்கோங்க. 10% தான் பேட்டிங் உங்களுக்கு. அதுவும் நீங்கள் இந்த சீஃபர்ட் அண்ட் ஆலன் அடித்த ஓப்பனர்ஸ் அடித்தது அதுதான் உங்களுக்கு ஒரு ஒரு பெரிய ஒரு ஆஹா நம்மளுக்கு சான்ஸ் இருக்குங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு கொடுத்தது. ஆனால் அது எனக்கு என்னமோ பட்டுதே இந்த இந்தியா கிட்ட செல்லாது அவங்களுடைய ஸ்டைல் ஆஃப் பேட்டிங் அப்படின்னு. டேரல் மிஷல் நல்லா ஆடிட்டு இருந்தார். பட் இந்த டோர்னமெண்ட்லேயே ஒரு பெரிய ஃபெயிலியர்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கிளென் ஃபிலிப்ஸ். அவர் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் அவர்கிட்ட இல்லை. ரச்சின் ரவீந்திரா கிட்ட என்ன எதிர்பார்த்தோமோ அதை தவிர அவர் மற்றெல்லாம் பண்ணிட்டு இருந்தார். அவர்கிட்ட பேட்டிங் தான் அவங்க ரொம்ப எதிர்பார்த்தாங்க. ஆனால் அவர் விக்கெட் எடுத்து கொடுத்துட்டு இருந்தார். பவுலிங் பண்ணிட்டு. ஆமாம், ரச்சின் ரவீந்திராலாம் ஒரு பெரிய பவுலர் ஆக்கிடுச்சு இந்த வேர்ல்டு கப்பு. ஜிம்பாவே போய் ஆஸ்திரேலியாவை அடித்து துரத்திச்சு. ஜிம்பாவே போய் ஸ்ரீலங்கா அடித்து வெளியே வராதுன்னு சொல்லிச்சு. ஓகே, அந்த ஹாரி ப்ரூக்கன் ஒரு ஆள் இதுவரைக்கும் அடிக்கலை. பாகிஸ்தானுக்கு அகேன்ஸ்டாக மட்டும் அந்த மராத்தன் இன்னிங்ஸ் ஒன்று ஆடி பாகிஸ்தானை எதிர்பார்க்காத போ வெளியே அப்படின்னு சொன்னார். அது மாதிரி எதிர்பார்க்காத விஷயங்கள்லாம் இதில் அப்பப்போ நடந்துட்டு இருந்தது. இதுவும் அதே கேஸ் தான். ரச்சின் ரவீந்திராலாம் பெரிய பவுலர் ஆனதுலாம். இப்போ இந்திய அணியோட அந்த ஃபீல்டிங் எடுத்து பார்த்தோன்னா, லாஸ்ட் மேட்ச்லேயே 2 கேட்ச் வந்து அக்ஷர் பட்டேல் பிடிச்சாரு. நேற்று மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஈஷான் கிஷன் ஒரு சூப்பர் கேட்ச் ஒன்று பிடிச்சாரு. ஆல்மோஸ்ட் அந்த கேட்ச் வெளியில் போயிட்டு அதுக்கப்புறமா அதை 2 சூப்பர் கேட்ச் பிடிச்சாரு. இந்திய அணியோட ஃபீல்டிங்கோட அந்த ஸ்டாண்டர்டை இங்கே இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கா? இல்லை, நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். கேட்சஸ் பிடிக்கிறதுனால இந்தியன் ஃபீல்டிங் வந்து இம்ப்ரூவ் ஆகிடுச்சுன்னு நான் சொல்ல மாட்டேன். இந்தியன் ஃபீல்டிங்கில் இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு பயங்கரமான ஸ்கோப் இருக்குது, பண்ணணும். ஒரு பக்கம் இந்த ரிங்கு சிங்கோட போலிங்கை ஃபீல்டிங்கை வச்சு நீங்கள் ஒரு முடிவுக்கு வந்துடாதீங்க. இந்த அக்ஷர் பட்டேல் வந்து எனிடே சூப்பர் ஃபீல்டர், அதில் ஒன்றும் டவுட் இல்லை. ஒரு ஒரு ஜடேஜா, ஒரு ரெப்ளிகா ஆஃப் ஜடேஜான்னு வச்சுக்கோங்களேன், எனிடே. ஸோ அவரை பற்றி பிரச்சனை இல்லை. ரிங்கு வேறு லெவலில் ஃபீல் பண்ணுறாரு ஃபீல்டிங்கை பொறுத்த வரைக்கும். இஷான் கிஷனோட கேட்சிங் நல்லா இருந்தது, பட் நல்ல ஃபீல்டராங்கிறது சொல்ல முடியாது. இங்கே நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இஷான் கிஷன் மார்வலஸ் கேட்சஸ் 2 எடுத்தார். பட் நோட் பண்ண வேண்டிய விஷயம், அவர் ஹி இஸ் நாட் அன் அவுட் ஃபீல்டர், ஹி இஸ் அ விக்கெட் கீப்பர். ஒரு விக்கெட் கீப்பராக இருந்து அவுட் ஃபீல்டில் இந்த மாதிரி பண்ணுறாருன்னா இது சம்டைம்ஸ் நடக்கும். இது நடக்கணும்னு நடக்குது. அந்த மாதிரி நாளைக்கு இதே மாதிரி ஒரு கேட்ச் வந்தால் இஷான் கிஷன் இதே மாதிரி பிடிப்பார்னு சொல்ல முடியாது. நாளைக்கு இதே மாதிரி பால் வந்தால் ரிங்கு சிங் இதே மாதிரி ஃபீல் பண்ணுவார். பிகாஸ் he is that kind of a fielder. இஷான் கிஷன் தட் கைண்ட் ஆஃப் அ கேச்சரா அப்படின்னா எனக்கு தெரியாது. என்னால் எந்த கமிட்மெண்ட்டும் கொடுக்க முடியாது. பட் நேற்று நடந்தது. பட் நடக்கிறத பாராட்டிடலாம், அதுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்துடலாம். சூப்பராக பண்ணியிருந்தார் அவர் நேற்றுக்கு. அக்ஷர் பட்டேலோட கேச்சஸ் நீங்கள் செமியில் பார்த்தீங்கன்னா என்னங்க அது, அந்த மாதிரிலாம் ஒரு கேச்சஸில் வந்து ஒரு ஒரு மேட்ச்சில் அந்த மாதிரி ஒரு 2 கேட்ச் வந்து இமேஜினே பண்ணி பார்க்க முடியாத கேட்சஸ். 1983 கபில் தேவ் கேட்சோட அந்த இது கேட்ச், இந்த ரன்னிங் ஹேவிங் த பால் கமிங் ஃப்ரம் பிஹைண்ட், அதை பிடிச்ச கேட்ச் வந்து கபில் தேவோட கேட்சோட கம்பேர் பண்ணுறாங்க. அது வந்து டேர்னிங் பாயிண்ட்டாக இருந்தது அந்த 83 வேர்ல்டு கப்பில். இதுவும் இந்த மேட்ச் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கேட்ச் வந்து ரொம்ப ரொம்ப க்ரூஷியல் கேட்ச். ஓடி போய் கையில் மட்டும் இல்லைங்க, ஃப்ரண்ட்டில் டைவ் அடிச்சு பிடிக்கிறதுங்கிறது வந்து ஃப்ரண்ட்டில் பின்னாடியிலேருந்து வர பாலை டைவ் அடிச்சு பிடிக்கிறது. இதெல்லாம் வந்து இமேஜின் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட நான் எதாவது அட்டம்ப்ட் பண்ண முடியுமா மற்றவங்க அப்படின்னு தோணுது. நாளைக்கு இவரே பண்ண முடியுமா? ஒரு நாயகன் கமல் பண்ண முடியுமா? மறுபடியும் ஒரு பாஷா ரஜினி மறுபடியும் பண்ண முடியுமான்னு கேட்டால் ஒன் அண்ட் ஒன்லி அப்படின்னு சொல்கிற மாதிரி. இது வந்து இந்த கேட்ச் மறுபடியும் அக்ஷர் பிடிப்பாரான சந்தேகம்தான். இதெல்லாம் சம்டைம்ஸ் இந்த மாதிரி நடக்கும், மிராக்கிள்ஸ் நடக்கும். இதெல்லாம் வச்சுட்டு இந்தியன் ஃபீல்டிங் நல்லா இருக்குன்னு நம்ம அதெல்லாம் வந்து இன்னும் சொல்லுவாங்களே, பொண்ணுக்கு வீங்கிக்கு போட்டு வைக்கும் நகைகள் போலம்பாங்க. அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து அந்த நகையெல்லாம் போட்டு ஏமாற்றிக்க வேண்டாம். ஒழுங்காக ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம். கையில் பால் கிரவுண்ட் ஃபீல்டில் நிற்க மாட்டேங்குது, கையில் பால் பட்டு ரிகோஷேட் ஆகுது, அதெல்லாம் ஆகக்கூடாது. திலீப் ஹாஸ் காட் அ ஜாப் டு டூ. ஓகே, இந்திய அணியோட வெற்றிக்கு என்ன காரணம், நியூசிலாண்டோட தோல்விக்கு என்ன காரணம், ரெண்டையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணு. நியூசிலாண்டோட தோல்விக்கு காரணம் பேட்டிங் இல்லை. அவங்க மெயினாக அதுதான்.
போலிங் கூட இந்தியா 253 அடித்தது கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இங்கிலாந்து வந்து 250 அடித்த இந்தியாவை 240 வரைக்கும் சேஸ் பண்ணாங்க. பேட்டிங் இருந்தது. அதனால ஸோ அவங்கக்கிட்ட பேட்டிங் இல்லைங்கிறது பெரிய குறை. போலிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபைனல்ஸில் வந்து சாண்ட்னர் வந்து கொஞ்சம் அவுட் ஆஃப் சார்ட்ஸ். அவருக்கு வந்து பயங்கர டென்ஷனில் இருந்தாருங்கிறது நல்லா தெரிஞ்சுது. ஏன்னா பல இதயங்களை வேற உடைச்சாலும் கவலை இல்லைன்னு வேற சொல்லியிருந்தாரு. அதான் சில தேவையில்லாத வாயெல்லாம் விட்டு அதெல்லாம் விடுங்க, அதெல்லாம் ஓகே. அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்கறது அதெல்லாம் விட்டுருங்க. சில சமயம் ப்ரொவோக் பண்ணுறதுலாம் இருக்குது, அதெல்லாம் போட்டோம். பட் ஃபீல்டில் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஃபர்ஸ்ட்டு பேட் பண்ணியிருக்கணும். நான் மறுபடியும் சொல்கிறேன், நிறைய பேருக்கு நான் என்னுடைய ஃபிலாசபி பிடிக்காது. பட் மறுபடியும் சொல்கிறேன், உங்களுக்கு டாஸ் நீங்கள் வின் பண்ணுறதுங்கிறது உங்களுக்கு கிடைக்கிற லக்கு. நீங்கள் இப்போ கிரிக்கெட்டுங்கிறது, அதுவும் பர்டிகுலர்லி T20 கிரிக்கெட்டுங்கிறது ரன் அடிக்கிற ஒரு ஃபார்மேட். நல்லா அதை புரிஞ்சுக்கணும். நீங்கள் ரன் அடிக்கிற ஃபார்மேட்டில் நீங்கள் நான் விக்கெட் எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் முட்டாள்தனம் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். பாட்டம் லைன் நான் சொல்கிறேன், நீங்கள் அதுக்கு மேலே இப்போ எப்படிலாம் கட்டிக்கிறீங்களோ கட்டிக்கோங்க. நான் அடித்தளத்தை சொல்கிறேன். இந்த ஃபார்மேட் இது ஒரு டெஸ்ட் ஃபார்மேட் கிடையாது. இது வந்து இந்த ஃபார்மேட்டில் வந்து நீங்கள் ஜென்ரலாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து திஸ் இஸ் T20 ஃபார்மேட் இஸ் நாட் ஃபார் bowlers, இட் இஸ் ஃபார் பேட்ஸ்மேன். வர கூட்டமும் சிக்ஸர் தான் எதிர்பார்க்குது. வர கூட்டம் நீங்கள் விக்கெட் எடுக்கணும்னு எதிர்பார்க்கல. நீங்கள் 20 ஓவர் மேட்ச்சுக்கு போயிட்டு 10 ஓவரில் ஆப்போனண்ட் ஆல் அவுட் எடுத்துகிட்டு இந்த மேட்ச் நல்லா இருந்ததான்னு கூட்டத்தில் போய் கேளுங்க, சப்ப மேட்ச்னுவாங்க. பிகாஸ் அவங்களுக்கு தேவை 20 ஓவரில் ஒரு 15 சிக்ஸு பார்க்கணும், ஒரு 20 பால் வெளில போகணும். ஆமாம், 15 சிக்ஸு பார்க்கணும், அடிக்கணும், தும்சம் பண்ணணும், 200 ரன் அடிக்கணும். திருப்பி அவங்களும் வந்து 180 ஆடணும். ஆமாம், 40 ஓவரில் 400 ரன் பார்க்கணும் இவங்களுக்கு. அப்படிங்கிறதுக்கு தான் காசு கொடுத்து வராங்க. சாதாரணமாக காசு கொடுக்குறது எல்லாம் வந்து பாம்பு போடுற அளவுக்கு தான் இருக்குது டிக்கெட் ப்ரைஸஸ்லாம். அந்த மாதிரி கொடுத்து வர ஒரு ஆளை நீங்கள் 10 ஓவரில் ஆல் அவுட் எடுத்துகிட்டு இந்த மேட்ச் நல்லா இருக்கான்னு கேட்பீங்களா? ஸோ இந்த ஃபார்மேட்டே போலரோட ஃபார்மேட் இல்லை, இந்த ஃபார்மேட்டை பேட்ஸ்மேனோட ஃபார்மேட். அப்படி இருக்கும்போது நான் ஃபீல்ட் பண்ண முதல்ல போலிங் போடுறேன்னு எடுக்கிறதுங்கிறது இது பெரிய புத்திசாலித்தனம். அது ஃபாக் இருக்கும், பால் வழுக்கும், அதெல்லாம் ஆடுறதுக்கு தான் நீங்கள் போகிறீங்க. இல்லைன்னா நான் கிரிக்கெட் ஆடலன்னு சொல்லிட்டு வீட்டில் இருங்க, யாரும் வருத்தப்பட போகிறது இல்லை. அந்த கண்டிஷனில் ஆடுறதுக்கு தான் நீங்கள் அதுக்கு முதல் நாள் வந்து 3 நாளுக்கு முன்னாடி போயிட்டு அந்த கண்டிஷனில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. நீங்கள் ஒன்று அன்றைக்கி 7 மணிக்கு மேட்ச்னா 6:30 மணிக்கு உங்களை ஹெலிகாப்டரில் வந்து அங்கே இறக்கல, உங்களுக்கு லீட் டைம் கொடுக்குறாங்க. நீங்கள் அந்த கண்டிஷனில் இன்றைக்கி 20ஆம் தேதி ஃபாக் வரும், 19ஆம் தேதி இருக்காதா? சாட்னர் தப்பு பண்ணது ஆரம்பத்திலே முதல் கோணல் முற்றும் கோணல் அவருக்கு. அவர் பேட் பண்ணியிருக்கணும். இந்தியா கிட்ட பேட்டிங் கொடுத்தோன்னு சூரியகுமார் சொன்ன முதல் வார்த்தை, நானும் பேட்டிங் தான் எடுத்திருப்பேன். இதே தான் ஒரு செமிலையும் சொன்னார். கரெக்டு. ஆனால் அந்த தியரிக்கு வந்துட்டாங்க அவங்க. நீங்கள் சேஸ் பண்ணும்போது, ஏன்னா நீங்கள் வந்து ஒரு டீம் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த டீம் இஸ் லோடட் வித் ஸ்ட்ரோக் மேக்கர்ஸ். நீங்கள் வந்து நின்று ஆடி ஜெயிக்கக்கூடிய ஃபார்மேட் இல்லை இது. நீங்கள் அடித்து ஆடி ஜெயிக்கக்கூடிய ஃபார்மேட். இருக்கிற எல்லாருமே ஸ்ட்ரோக் மேக்கர்ஸாக இருந்தால் விக்கெட் விழுற பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தி. ஸோ நீங்கள் சேஸ் பண்ணும்போது எப்படி சேஸ் பண்ணுவீங்க? நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணும்னா, முதல்ல உங்களுக்கு பேட்டிங் கிடச்சா எவ்வளோக்களோ அதிக ஸ்கோர் நீங்கள் போட முடியுமோ போட்டுருங்க போர்டில். நீங்கள் அந்த போர்டில் இருக்கிற அந்த 250ன்னு பார்த்தாலே ஆப்போனண்ட்டுக்கு வந்து பாதி ப்ரெஷர் அந்த போர்டு கொடுத்துருச்சு, மீதி பாதி உங்கள் போலர் கொடுத்தா போதும். ஸோ நீங்கள் அதே சேஸ் போனீங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? நீங்கள் உங்களுக்கு டார்கெட்டுன்னு ஒன்று இருக்குது. 3 விக்கெட் விழுந்துருச்சுன்னு என்ன ஆகும்? நேற்று என்னாச்சு நியூசிலாண்டுக்கு? ஃபஸ்ட்டு ஒரு 3 விக்கெட் விழுந்தோடனே பேக்டு அவங்க உள்ளே போய் உட்காந்துட்டாங்க. அந்த ஒரு கட்டம் கட்டி உள்ளே போய் உட்காந்துட்டாங்க. சாட்னர் வந்து கடைசியில் டிஃபென்ஸ் ஆடிட்டு இருக்காரு. இஷான் கிஷன் சீக்கிரம் முடிங்கடான்னு இந்த இடத்துக்கு ரிஸ்ட்டை காட்டுறாரு. டைம் ஆகிட்டு சீக்கிரம் எடுறா விக்கெட்டுங்கிறாரு. அவங்க உட்காந்து டிஃபென்ஸ் ஆகிட்டு ஸ்கொயர் ஆஃப் த விக்கெட் தள்ளி சிங்கிள் எடுத்துகிட்டு இருக்காரு. உங்களுக்கு ஆஸ்கிங் ரேட்டு 18. ஸோ இந்த மாதிரி இரிட்டேட் பண்ணுறதுல ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. நீங்கள் வந்து சேசிங்னு போயிட்டு இந்த மாதிரி ஆடிட்டு இருந்தால் என்ன பிரயோஜனம்? அதனால் வின் த டாஸ், பேட் ஃபர்ஸ்ட், அதுதான் நியாயம், அதுதான் கரெக்ட். அதுவும் இந்த மாதிரியான ஒரு பேட்டிங் லைனப் இருக்கும்போது. ஓகே, அங்கே தப்பு பண்ணார். போலிங் சேஞ்சஸ் ஃபஸ்ட்டு வந்து அபிஷேக் சர்மா ஆரம்பத்தில் ஒரு ஸ்பின்னர் ஆடுறதுக்கு தடவுறாருங்கிறது தெரிஞ்சு போச்சு, ப்ரூவ் ஆகிருக்கு. 2-3 மேட்சாக முன்னாடி ப்ரூவ் ஆகிருக்கு. இவரும் கரெக்டாக கிளென் ஃபிலிப்ஸை கொண்டு வந்தார். ஃபஸ்ட் ஓவர் பிரமாதமாக போட்டார். ஃபஸ்ட் ஓவரில் ஒரு 6 ரன் கொடுத்தாரு. அவருக்கு ஏன் செகண்ட் ஓவர் கொடுக்கல? கொடுத்தா விக்கெட் விழுந்துடும்ல. அதனால அவரே முடிவு பண்ணியிருந்தார் தோத்துணுங்கிற. ஸோ நியூசிலாந்து தோத்ததுக்கு என்ன காரணம்னு சொன்னதுக்கு உங்ககிட்டே பதில் இருக்குது. ஓகே, நான் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. எனிவே, இந்தியா ஜெயித்ததுக்கு ஒரு டீம் எஃபர்ட், இட்ஸ் அ பேக்கேஜ். நல்லா பேட் பண்ணாங்க, நல்லா போலிங் போட்டாங்க, எக்ஸலண்ட் கேட்சிங்னு இருந்தது. இந்தியா வின் பண்ணது. இந்தியா டிசர்வ்ட் இட் தரோலி.
ஓகே. ஏன்னா இந்தியா வந்து கன்டினியூஸாக ஒரு 2 வாட்டி உலகக்கோப்பையை அடித்து ஒரு சாதனை பண்ணியிருக்காங்க. 3 தடவை எந்த டீமும் அடிக்கல. அந்த ஒரு சாதனையும் படைச்சிருக்காங்க. இப்போ கம்பீர் மேலே நிறையா கிரிட்டிசிசம் இருந்த ஒரு இடத்துலேருந்து கம்பீர் வந்து T20 வேர்ல்ட் கப்பை வாங்கி கொடுத்து இந்தியாவுக்கு பெருமை சேர்த்துருக்காரு. ஸோ இந்த மாதிரி நிறையா சாதனைகளை படைச்சிருக்காங்க இந்திய அணி இந்த உலகக்கோப்பை மூலியமா. ஸோ இதை பற்றின உங்கள் கருத்துக்களை இவ்வளோ நேரம் பகிர்ந்துக்கிட்டதுக்கு நான் போன இன்டர்வியூவில் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், ப்ரெடிக்ட்லாம் பண்ண வேண்டாம், நல்ல கிரிக்கெட்டை என்ஜாய் பண்ணலாம் கண்டிப்பாக. அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த கடைசியாக நான் முடிக்கிறது வந்து அன்றைக்கி நான் என்ன சொன்னேன்னா, இந்தியா ஜெயிச்சா சல்யூட், ஓகே. நியூசிலாந்து ஜெயிச்சா பாராட்டுக்கள் அப்படின்னு சொன்னேன். சல்யூட். ஓகே சார், தேங்க்யூ. சல்யூட்டோட இந்த இன்டர்வியூ நம்ம முடிச்சுக்கலாம். இந்திய அணி வந்து ஒட்டுமொத்த இந்திய ரசிகர்களுக்குமே ஒரு பெருமையை தேடி தந்திருக்காங்க. யாருமே பண்ண முடியாத, அதாவது எந்த டீமும் பண்ண முடியாத சாதனையை வந்து இந்திய அணி படைச்சிருக்காங்கும் போது அது நம்ம எல்லாருக்குமே பெருமையான ஒரு விஷயம்தான். கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி ஈஸ்வர்.